தமிழ் சினிமாவில் எழுத்தாளர்களுடைய தேவை இப்போ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. அது உண்மையா? மலையாளத்தில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அவங்க ரைட்டிங்கை தனியாக விட்டுறாங்க. எழுத்தாளரோட தேவை இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. அது எப்போவுமே 70s 60s 80s 90s 20s 2010 எழுத்தாளர்களை இயக்குனர்கள் தான் மேலே கொண்டு வரணும். அது திரைக்கதையாக்கோ வசனத்திலே தான் நீங்கள் பங்கு கொள்கிறீங்கும்போது சுஜாதா ஜெயிச்சாரும்பாங்க. சுஜாதாவோட ஃபஸ்ட்டு காயத்ரிங்கிற நாவல் ரஜினி நடித்து திரைப்படமாக வந்த ஆண்டு 1977. 2010 எந்திரன் வரைக்கும் அவர் வேலை செய்கிறார். 33 வருஷம் அவருக்கு ஒரு ட்ராவல் இருக்குது. வேற பாலகுமாரன் 22 வருஷம் 21 வருஷத்தில் 22 படங்களுக்கு எழுதினார். எழுதின எல்லா படங்களுமே அவரோட வசனம் பேசப்படும். ஓகே, நான் ஒரு தடவை சொன்னேன் 100 தடவை சொன்ன மாதிரி அவரோட வசனம் தான். குமார் பயப்படியா குமார் புதுப்பேட்டை அவரோட வசனம் தான். ஹீரோவுக்கு தான் தயாரிப்பாளர் வராரே தவிர எழுத்தாளர்களுக்கு எந்த தயாரிப்பாளர் வராங்க? வெல்கம் டு சினிமா ஜிபிடி. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எழுத்தாளர்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்றத பற்றி பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் யோகி. தமிழ் சினிமாவில் எழுத்தாளர்களுடைய தேவை இப்போ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. அது உண்மையா? இந்த பேச்சு உண்மை. ஓகே, இந்த பேச்சு இப்போ இல்லை, காலங்காலமாக இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எழுத்தாளரோட தேவை இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. அது எப்போவுமே 70s 60s 80s 90s 20s 2010 இன்னும் வந்தாலும் எழுத்தாளரோட தேவை ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அது எப்போவுமே நிற்காது. ஏன் சார்? ஏன்னா இப்போ ஒரு படம் உருவாகுது அப்படின்னா அதுக்கு எழுத்தாளர்களுடைய வேலை அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். மலையாளத்தில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அவங்க ரைட்டிங்கை தனியாக விட்டுறாங்க. என்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்குது, நீ டைரக்ட் பண்ணுன்னு கொடுத்துட்றாங்க. இல்லை நீ அங்கே பார்க்கலாம், நல்லா டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கதை எழுதி இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இங்கேயும் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெங்கட் பிரபு கதை ராஜாஸ் பிளேலிஸ்ட்னு ஒரு கதை எழுதி சுஜித் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி குடும்பஸ்தன் கேமராமேனுக்கு கொடுத்து ராஜாஸ் பிளேலிஸ்ட்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, எழுத்தாளர்கள் அப்படின்னா ஒரு 100 பேரில் ஒரு 2-3 பேர் தான் பெரிய அவங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்டோ அவங்களுக்கு உண்டான ரெமுனரேஷனோ, அதாவது காசும் சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுவும் இருக்கணும், அவங்களுக்கு உண்டான மரியாதை இருக்கணும், அவங்களுக்கு உண்டான கிரெடிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு வரணும். போன சினிமா ஜிபிடியில் நம்ம தமிழ் கடவுள் முருகன் இந்த படத்தை பற்றி பேசினோம். அதில் எடுத்த உடனே அறிவுமதின்னு பேர் வருது. ஓகே, எனக்கு அதனால தான் அதுலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ ரைட்டருக்கு உண்டான கிரெடிட்டை ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாரு, அவ்வளோ சீனியருங்கிற மாதிரி. ஈவன் வெற்றிமாறனோட எல்லா படங்கள்லையுமே எழுத்தாளர் யாருன்னு போட்டுருவார். ஜெயமோகன், பூமணி அப்படின்னு யார்கிட்ட அந்த நாவலை வாங்குறாரோ அதை போட்டுருவார். அந்த நாவலை பேஸ் பண்ணி எடுப்பார். அவர் நிறைய மாற்றங்கள் கொடுப்பார். இப்போ கருப்பழனி பண்ண குக்கர் காமுத்துறை அப்படின்னு அவர் எழுதின குதிப்பி அப்படிங்கிற நாவல் தான் எழுதியிருக்காரு. அதுக்கு ஒரு விழாவே வச்சார், அவர் எழுத்தாளர் கொண்டாடினார். ஆனால் இங்கே நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு இருக்கு, அப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கும் தெரியும். இப்போ வெற்றிமாறன் அவர்கள் அறிவுமதி அப்படின்ற டைட்டில் கொடுத்தனால இப்போ அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியுது. இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாமல் இருந்தால் அவங்க தெரியாதவங்க தான் வெக்கப்படவோ சங்கடப்படவோ செய்யணும். அவர் ஒரு ஜென்ரேஷன் சொல்லுவாங்கல்ல. ஓகே, அது ஒன்றும் தப்பில்லை, கரெக்டு தான். ஸோ அவர் மிகப்பெரிய ஒரு கவிஞர், பாடலாசிரியர். நான் சொல்கிறது அவருக்குன்னு மட்டும் இல்லை. இப்போ புதுசாகவே ஒரு ரைட்டர் வராங்க அப்படின்னா புது ரைட்டர்களுக்குமே அவங்களும் கொஞ்சம் டைரக்டர் கூட சேர்ந்து பயணிக்கணும். என்ன ஆகிடுதுன்னா, நான் ஒரு ரைட்டருங்கிற ஒரு க்ரௌனோடு அவங்க போகிறாங்கன்னு நான் இது ஆல்ரெடி ஒரு ஷோவில் அவங்க கேட்கும்போது, டைரக்டர் சைடில் கேட்கும்போது அவங்க ஆல்ரெடி ஒரு ஒரு ரைட்டருங்கிற மைண்டோடு வராங்க. நீ ஒரு கதையை ஃபுல்லாக எழுதி கொடுத்து நான் பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் ஒரு இதை கொடுக்குறேன். ஆனால் டைரக்டர் என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு 1 லைன் சொல்கிறேன், நீங்கள் அதுலேருந்து தான் கதை உருவாக்குறீங்க. ஸோ அது என்னோட கதை தான், அது திரைக்கதையாக்கோ வசனத்திலே தான் நீங்கள் பங்கு கொள்கிறீங்கும்போது அதை மாற்ற சொன்னால் அவங்க மாற்றணும் அப்படிங்கிறாங்க. அதில் தான் சுஜாதா ஜெயிச்சாரும்பாங்க. சுஜாதாவோட ஃபஸ்ட்டு காயத்ரிங்கிற நாவல் ரஜினி நடித்து திரைப்படமாக வந்த ஆண்டு 1977. ஓகே, 2010 எந்திரன் வரைக்கும் அவர் வேலை செய்கிறாரு. 33 வருஷம் அவருக்கு ஒரு ட்ராவல் இருக்குது. வேற பாலகுமாரன் 22 வருஷம் 21 வருஷத்தில் 22 படங்களுக்கு எழுதினார். எழுதின எல்லா படங்களுமே அவரோட வசனம் பேசப்பட்டது. ஓகே, நான் ஒரு தடவை சொன்னேன் 100 தடவை சொன்ன மாதிரி அவரோட வசனம் தான். குமார் பயப்படியா குமார் புதுப்பேட்டை அவரோட வசனம் தான். ஜென்டில்மேன் அவரோட வசனம் தான். காதலன் அவரோட வசனம் தான். எதாக இருந்தாலும் 5 நிமிஷம் தள்ளி போடுங்க அப்படின்னு காதலன்லாம் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. எஸ்பிபியும் பிரபுதேவும் உட்காந்து பேசுகிற டைலாக் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சுஜாதாவை எடுத்துட்டாலும் அப்படி தான். சங்கரோட டைரக்ஷனில் அந்த இன்டர்வல் சீனாக இருக்கட்டும். இந்தியன் 2ல் அவருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப மிஸ் ஆகுதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதுதான். ஏன்னா அவர் என்ன இருந்தாலும் உட்காந்துட்டே இருப்பார், கேட்டுட்டு 4-5 புக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து இதில் நான் எழுதியிருக்கேன், அதை படித்து பாருங்க பாரு. அப்படி ஒரு பெரிய லைஃப் அவர்கிட்ட இருந்தது. பெரிய ஒரு
ஷெல்ஃப், அவரோட புக் ஷெல்ஃப் அவ்வளோ இருந்தது அவரோட புத்தகங்கள். ஸோ அங்கே என்ன ரெஃபரன்ஸ் கேட்டாலும் அதை பற்றி நான் ஒரு கதை எழுதியிருக்கேன்னு யோசிச்சு அவரால் கொடுக்க முடிஞ்சுது, அல்லது டைரக்டராக மாற முடிஞ்சுது. ஸோ இளம் எழுத்தாளர்களும் ஒரு டைரக்டரோட கதையில் எழுதும்போது அப்படி மாறவோ, அல்லது ஒரு எழுத்தாளரோட கதையை டைரக்டர் ஓகே எனக்கு இது படமாக வந்தால் சரி அது டைரக்டரோட வேலை அப்படின்னு இவங்க இருக்கிறதோ இருந்து அப்படி போச்சுன்னா அந்த இது கிடைக்கும். ஆனால் எழுத்தாளர்களை இயக்குனர்கள் தான் மேலே கொண்டு வரணும். எழுத்தாளர் எப்பவுமே நீ காலங்காலமாக பாடல் பாடுறவன் பரிசில் பெறத்துக்கு பாடல் பாடுறவனாவே இருக்கிற மாதிரி தான் சூழல் இருக்குது. ஒரு டவுட் என்னன்னா சார், இப்போ வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு படத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கார் ப்ரெசென்ட் பண்ணுறது, செயின் ப்ரெசென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இது வரைக்கும் எழுத்தாளர்களுக்கு ஒரு பெருசாக ஏதாவது ப்ரெசென்ட் ஏதாவது நடந்திருக்கா, இல்லைன்னா அவங்களுக்கான இது கிடச்சிருக்கா? இல்லை, ரெமுனரேஷன் வைஸ் அதாவது சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் சுஜாதா பாலகுமாரன் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் நிச்சயமாக கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட கெத்திலேயே இருந்தாங்க. ராஜேஷ்குமார் நான் சென்னைக்கே வரமாட்டேன், உங்களுக்கு தேவைன்னா கோயம்புத்தூர் வாங்க அப்படின்னு அங்கிருந்து தான் இது பண்ணார். கிரைம் நாவல் எழுது அவர் எக்கச்சக்கமான கதைகள் இருந்தது. அறிவழகன் கூட அவரோட கதையை குற்றம் 23 அது ஒரு படமாக ரீசெண்டாக ஒன்று வந்துச்சு, ஒரு வெப் சீரிஸ் மாதிரி ஒன்று வந்துச்சு. வெப் சீரிஸ் ரேகை முதல்ல ஒரு படமும் வந்தது, அவரோட நாவலை வச்சு கிரெடிட் கொடுத்து வந்தது. ஆனால் அவர் வந்து 1000 நாவல் 1500 நாவலுக்கு மேலே நிறைய எழுதியிருக்காருங்கிறதுனால அந்த பிளாட் எடுத்துட்டு அவர்கிட்ட சொல்லாமையே கூட பண்ணவங்களாம் இதை போய் எதுக்கு கேட்டு நம்மளே எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணதெல்லாம் நடந்திருக்குன்னு அவரும் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சார், பாக்யராஜ் சார் வந்து ஒரு சிறந்த ரைட்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ரைட்டராக இருக்கிறவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு கிரெடிட் நான் பண்ண ஒரு விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டா போதும் அப்படின்ற அது ஒரு சின்ன இது போதும்னு நினைக்கிறாங்களா, தனக்கு வந்து பெருசாக அது எதிர்பார்க்கறது இல்லையோ? ஏன்னா அவங்கள அந்த இடத்துல வச்சிருக்காங்கிறத நான் ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அவங்கள அந்த ஓகே நீ என்ன ஒரு கதை எழுதினா 5000 ரூபா கிடைக்குமா, இவங்களுக்கு 2 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்துட்டேன் அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த 2 லட்சம் சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாதம் 8 மாதம் ஷூட்டிங் நடக்கும், அவங்க கூடயே இருக்கணும், அல்லது வேறு ப்ராஜெக்டில் அவங்க போக முடியாது அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் மாதத்துக்கு 20,000 ரூபா சம்பளம் கொடுத்த மாதிரி கணக்கு தான் வரும். 8 மாதம்னு வகுத்தீங்கன்னா 40,000 ரூபா சம்பளம் கொடுத்த மாதிரி வரும். அதையும் கடைசியில் கொஞ்சம் பேலன்ஸ் வைக்கிறாங்க, அப்புறம் தரலாம் ரைட்டருக்கு தானே அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க எழுதிடுவாங்கல்ல. அதில் இசை யார் முக்கியமாக வேணும். இப்போ இதில் சாயபேங்கிற நீங்கள் போட்டிங்க சரியா, புது பையன் தான், எதுக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம்னு பண்ணல. டெக்னீஷியனுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. அதே ரைட்டர்னா இதில் அறிவுமதின்னு போட்டார் இவர், அதனால தான் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ரைட்டருக்கும் அந்த இடத்த கொடுக்கணும், அதுக்குண்டான சம்பளத்தை கொடுத்து வச்சுக்கணுங்கிறத வெற்றிமாறன் பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே அந்த மாதிரி பண்ணணும். ஆனால் அதுக்கு அவங்க சைடில் சொல்கிறதுன்னா நீங்கள் அப்படி ஒரு கதை எழுதுங்க, பெரிய நாவல் எழுதுங்க, ஒரு லைஃப் ஸ்டோரி. இப்போ வேல்பாரி சு வெங்கடேசனை எப்படி கொண்டாடுறாங்க அப்படி ஒன்று எழுதியிருக்காரு. ஸோ அதுக்குண்டான மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மரியாதை கொடுக்குற வேலை நீங்கள் செய்யுங்கன்னு அவங்க தரப்புன்னு சொல்லப்படுது. எழுத்தாளராக இருந்தாலும் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் அவங்க எழுதி தான் ஃபேமஸ் ஆகுறாங்க. இதில் எழுத்தாளர்களை அது இவரோட கதை அப்படின்னு சொல்லி இப்போ ஏவிஎம்மோ அல்லது தேவர் ஃபிலிம்ஸோ கதை இலாக்கான்னு வச்சுருந்தாங்க. இன்ஃபேக்ட் அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் எல்லாம் இருக்குது. இப்போ தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா சார்ந்த ஒரு ஆள் வாசன் ஜெமினி கதை இலாக்காவோ அல்லது ஏவிஎம் கதை இலாக்காவோ கூட டீ சாப்பிட்ருந்தா கூட நீ என்ன அவங்க கூட போய் பேசிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்பாங்கன்னெல்லாம் கூட சில கிசுகிசுக்கள்லாம் வந்தது. ஏன்னா இந்த கதை இலாக்காங்கிறது இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறதான்ட்டு. அப்போ ஜாவர் சீதாராமன் அப்படின்னு பெரிய பெரிய ஆளுகள்லாம் எழுத்தாளராக இருந்துட்டு அந்த கதை இலாக்காவில் இருந்தாங்க. பாரதி ராஜா எழுத்தாளர்களுக்கு கரெக்டான கிரெடிட்டையும் இதையும் கொடுத்தாரு. நீங்கள் பாரதி ராஜாவோட அசிஸ்டண்ட் பாக்யராஜ், பாரதி ராஜாவோட அசிஸ்டண்ட் மணிவண்ணன். அந்த அசிஸ்டண்ட் கதைனாலும் நான் அதை கதையை போட்டுட்டு வசன உதவின்னு போடுறேன்லாம் போடலை. கதை மணிவண்ணன் போடுவார், கதை பாக்யராஜன் போடுவார், கதை கலைமணி கலைஞானம் அப்படின்னா ஆர் செல்வராஜ் ரத்னகுமார் அப்படின்னு அவரோட கதையை எழுதினவங்களுக்கு உண்டான ப்ராப்பர் கிரெடிட்டை ஃபுல்லாக கொடுத்துருவார். நான் டைரக்ட் பண்ணிக்கிறேன், அது என் வேலை, கதை நீ எழுது. ஸோ இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் இன்னும் லிவிங்காக இன்னும் வந்து நல்லா எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு டக்குன்னு தோன்ற ஆட்கள் யார் சார்? இப்போ நீ போன வாரம் பேட்டி எடுத்த லக்ஷ்மி சரவணகுமார் அவ்வளோ நாவல் எழுதியிருக்காரு. ஓகே, அவருக்கு பெரிய லைஃப் அவருக்கே இருக்குது, அவர் அவ்வளோ நாவல்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அவரோட ஏதோ ஒரு நாவலை எடுத்துட்டு அவருக்கு உண்டான கிரெடிட்டையும் அதையோ கொடுத்துட்டு யாரோ ஒருத்தர் டைரக்ட் பண்ண அவரே டைரக்ட் பண்ணுவார். நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கணும். இப்போ அவர் லிங்கம் சீரியஸ்ன்ட்டு அவரும் டைரக்ட் பண்ணுவார். ஆல்ரெடி ஏடிஆர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. சங்கரோட நீங்கள் சொன்ன இந்தியன் 2ல் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்ட்டு அவர் இருக்கார். இப்போ நிறைய பேர் இருக்காங்க. செந்தில் ஜெகநாதன் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு. நரன் அவர் வந்து விஜய் டிவி ஹாட் ஸ்டாரில் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது.
சரவணன் டைரக்டர், அவர் வந்து எழுத்தாளரும் கூட. அவர் சங்காரம்னு ஒரு நாவல், இப்போ யார் அதை கதை பண்ணலான்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் எழுத்தாளர்களாகவும் இருந்து இயக்குனராகவும் பரிணமிக்கிறாங்க. அல்லது ஒரு நல்ல இயக்குனர்கள் இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டா நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எழுத்தாளர்கள் எல்லாருமே எழுதின கதை ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா யாருமே எழுதுறவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னா எழுதுறவங்க குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்ல கதைக்கு வந்து அதுதான் சொல்றேன், அப்படி இல்லவே இல்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் இருந்துட்டே இருப்பாங்க, இந்த பேச்சு இருந்துட்டே இருக்கும், இருந்துட்டே எழுத்தாளர்கள் தேவை அப்படின்னு இருந்துட்டே இருக்கும். ஆனால் எழுத்தாளர்களும் இருக்காங்க, அதை கொண்டாடுற டைரக்டரும் இருக்காங்க, அதை கண்டுக்காத டைரக்டரும் இருக்காங்க, டைரக்டரை கண்டுக்காத எழுத்தாளரும் இருக்காங்க. இது இப்படியே தான் போயிட்டு இருக்குமே தவிர நமக்கு நல்ல கதைகள்லாம் ஆகி வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஒன்லைன் தயாரிப்பாளர்கிட்ட சொல்றாங்க, இன்னொன்று ஹீரோவே எனக்கு இப்படி ஒரு கதை வேணும்னு கேட்குறாங்க. தயாரிப்பாளரும் வந்து ஹீரோவுக்கு தான் தயாரிப்பாளர் வராரே தவிர எழுத்தாளருக்கு எந்த தயாரிப்பாளர் வராங்க? இப்படி ஒரு நாவல் இருக்குது, நான் வந்து தயாரிக்கிறேன் அப்படின்னு யார் வராங்க? வேல்பாரிக்கு வருவாங்க. ஆனால் வேல்பாரிக்கும் சங்கர் எடுக்கிறாரு, வெற்றிமாறன் எடுக்கிறாருன்ட்டு ஒரு பெரிய ஒரு டைரக்டர் வேணும் அப்படின்னு ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ வேணும்னு, இந்த நாவல் ஒன்று படித்தேன் சூப்பராக இருக்குது, இதை கதையாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறதில்ல. இந்த இயக்குனருக்காக ஒரு தயாரிப்பாளர் வருவார், இல்லை ஹீரோவுக்காக ஒரு தயாரிப்பாளர் வருவார். அந்த இயக்குனர் தான் எழுத்தாளரை கொண்டாடி இப்படி ஒரு நாவல் இருக்குன்னு அதுதான் வெற்றிமாறன் பண்ணுறாரு. எல்லாத்துக்குமே படிக்கிறாரு, எக்கச்சக்கமாக படிக்கிறாரு, படித்து அதுலேருந்து ஒரு நாவல் எடுத்து இதை நம்ம கதையாக பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தோணுது, அவர் பண்ணுறாரு. அந்த மாதிரி எல்லாருமே நிறைய படித்தா வரலாம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கதை இருக்கும் இல்லையா? இப்போ டைரக்டருக்கே ஒரு கதை தோணும், ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு கதை தோணும், ஆனால் அது எழுதுறதுக்கு ஆள் வேணுமே அப்படின்னு தோணும் அவங்களுக்கு. ஸோ அவங்க எழுத்தாளரை தேடி இது இப்படி எனக்கு எழுதி கொடுங்கங்கிறாங்க, அவங்க எழுதி கொடுக்குறாங்க. அது டைரக்டர் சொன்ன கதைங்கிறதுனால அவங்க திருத்தங்கள் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா? அவங்க மைண்ட் செட்டில் ஒன்று இருக்கும். ஸோ இல்லை எனக்கு இந்த சீன் வந்து இங்கே செட் ஆகலைங்கும் போது நான் வந்து கரெக்டாக தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு இவங்க நினைக்கிறதுனால அப்படி மாற்றி கொடுத்து 2 பேரும் சேர்ந்து கலந்து பண்ணால் நல்லா வரும். ஓகே, ஸோ ரொம்ப நன்றிகள் சார். அடுத்து என்ன நம்ம சினிமா ஜிபிடி நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ.